தொடர் கருச்சிதைவு, ரெக்கரண்ட் பிரெக்னன்சி லாஸ். எனக்கு ஏன் திருப்பி திருப்பி மிஸ்கேரேஜ் ஆகுது, அபார்ஷன் ஆகுது? எதனால இதெல்லாம் நடக்குது? வீட்ல உட்காந்து இது எதனால நடக்குதுன்னு யோசிச்சா இது எல்லாத்தையும் சரி பண்ணிட முடியாது. கட்டாயம் ஒரு கான்ஃபிடென்ஸோட, நம்பிக்கையோட டாக்டரை அணுகுங்க. என்னெல்லாம் பிரச்சனை இருக்குன்றத கட்டாயம் கண்டுபிடிக்க முடியும். ஒரு 60% கருச்சிதைவுக்கு இப்போதைக்கு மருத்துவ உலகத்துல அதுக்கான காரணங்களை கண்டுபிடிக்க முடியுது. முதல் கட்டமா கர்ப்பப்பை. ஒரு கருப்பையில தான் குழந்தை வளருது. ஸோ அந்த கருப்பையில கட்டிகள் இருக்கிறதுனாலயோ, இல்ல அந்த கருப்பையோட லைனிங் ரொம்ப மெல்லிசா இருக்கிறதுனாலயோ, இல்ல கருப்பையோட வாய் சர்வைக்கல் இன்காம்பிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். 5 மாசம் வரைக்கும் பிரெக்னன்சி போயிருக்கு டாக்டர். 5 மாசம் ஆனா போதும் பலூன் மாதிரி வருதுன்றாங்க. வலியே இல்லாம குழந்தை வெளியில வந்துடுது. இந்த மாதிரி சொல்றது உண்டு. தையல் போட்டும் வெளியில வந்துடுச்சு அப்படின்னு சொல்றவங்களும் உண்டு. அப்படியே பயந்துட்டு வருவாங்க. பிரெக்னன்சி எனக்கு அடுத்த தடவை கன்சீவ் ஆனா கூட ஒரு சந்தோஷமோ, ஒரு ஸ்மைலோ அவங்க ஃபேஸ்ல பார்க்கவே முடியாது. இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு கட்டாயம் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இதுதான் பிரச்சனையா அப்படின்றத டாக்டர் கிட்ட கேட்டு கரெக்டா கண்டுபிடிச்சுக்கோங்க. ஸோ யூட்ரஸ்ல ப்ராப்ளம் இருக்கலாம். அது பிறவிலேயே செப்டேட் யூட்ரஸ்னால ப்ராப்ளம் இருக்கலாம். இல்ல யூட்ரஸ் ஒரு பக்கம் யூட்ரஸ் மட்டும் தான் இருக்கு. யூனிகான்வேட் யூட்ரஸ்ன்ற ப்ராப்ளம் இருக்கலாம். இல்ல ஃபைப்ராய்ட் பிரெக்னன்சி அதுல கூட ஃபைப்ராய்ட்ஸ் எடுக்காம விட்டுட்டோம்னா திருப்பி மிஸ்கேரேஜ் ஆகும். ரொம்ப தின் எண்டோமெட்ரியம் டியூ டு ப்ரீவியஸ் இன்ஃபெக்ஷன் ஆர் டியூபர்குலோசிஸ்னால எண்டோமெட்ரியம் ரொம்ப மெல்லிசா இருக்கிறதுனால திருப்பி கருச்சிதைவு ஏற்படலாம். இல்லைன்னா கர்ப்பப்பை வாயில வீக்கா இருக்கிறதுனால சர்வைக்கல் இன்காம்பிட்டன்ஸ் இதனால கருச்சிதைவு ஏற்படலாம். இது ஒன்னொன்னுத்தையும் நம்மளால சரி பண்ண முடியும். இப்போ சர்வைக்கல் இன்காம்பிட்டன்ஸ்க்கு ஷிரோத்கா ஸ்டிச்னு சொல்லி நார்மல் போடுற ஸ்டிச்சோட அதுக்கு அடுத்த லெவல் ஸ்டிச் ஒன்று இருக்கு. அடி வழியாவே கொஞ்சம் மேலே போடலாம். இதையும் தாண்டி இந்த ஷிரோத்கார் போட்டும் டெலிவரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றவங்களுக்கு கன்சீவ் ஆகிறதுக்கு முன்னாடியே அப்டாமினல் சர்க்லாஜ் அப்படின்னு சொல்லி கன்சீவ் ஆகிறதுக்கு முன்னாடியே லாப்ரோஸ்கோபிக்கா கர்ப்பப்பை வாயில ஒரு தையல் போட்டு டைட்டனிங் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க இயற்கையாக கூட கன்சீவ் ஆகலாம். ஆனால் இதில் ஒரே ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா அப்டாமினல் சர்க்லாஜ் பண்ணிட்டோம் அப்படின்னா கன்சீவ் ஆகி டெலிவரி ஆகும்போது சிசேரியனில் தான் அவங்க டெலிவரி ஆக முடியும். ஆனால் மெனிய டைம்ஸ் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தீர்வாக அமையுது. சரி, இப்போ கர்ப்பப்பைக்கான ரீசன்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம். அடுத்தது ஜெனட்டிக்காக ஏதாவது ப்ராப்ளம் இருக்கலாம். 3 தடவை அபார்ஷன் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் ஜெனட்டிக் டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க நிறைய பேர். அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஒரு தடவை மிஸ்கேரேஜுக்கு பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆனால் 2 தடவை மிஸ்கேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னாலே ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருக்கும் ஜெனட்டிக் டெஸ்ட் கேரியோடைப்பிங் டெஸ்ட் பண்ணி பார்க்கறது நல்லது. இதுக்கு அடுத்தது அந்த குழந்தை அபார்ஷன் ஆகும்போது உங்கள் மனசு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும், ரொம்ப சோர்வாக தான் இருக்கும். ஆனாலும் டாக்டர் உங்களுக்கு அந்த கருவை எடுத்து ஜெனட்டிக் டெஸ்டிங் பண்ணாதான் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியும்னு சொன்னாங்கன்னா கொஞ்சம் கான்ஃபிடென்ஸோட அந்த டைமில் அந்த குழந்தைய எடுத்து நம்ம ஜெனட்டிக் டெஸ்ட் அமிச்சோன்னா எதனால அபார்ஷன் ஆச்சு அப்பன்றதை நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அப்போ அடுத்த தடவை அந்த பிரச்சனை வருமா வராதா? மெனிய டைம்ஸ் ட்ரைசோமிஸ்லாம் அடுத்த தடவை வராது. அப்போ அட்லீஸ்ட் நிம்மதியாவது நம்மளால இருக்க முடியும். ஸோ ஜெனட்டிக் காசஸை கண்டுபிடிக்கலாம். டிரான்ஸ்லோகேஷன்ஸ், அதாவது ஒரு குரோமோசோமோட இருந்து இன்னொரு குரோமோசோமுக்கு வந்து ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதனால அம்மாக்கோ அப்பாக்கோ இந்த பிரச்சனை இருந்தால் அது பேலன்ஸ் டிரான்ஸ்லோகேஷனாக இருக்கும். அதனால் அவங்க நல்லா தான் இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு பிறக்க போகிற குழந்தைங்களுக்கெல்லாம் அன்பேலன்ஸ் டிரான்ஸ்லோகேஷன்னால திருப்பி அபார்ஷன் ஆகும். இதுக்கெல்லாம் ஐவிஎஃப்ல ப்ரீ இம்ப்ளான்டேஷன் ஜெனட்டிக் டெஸ்டிங் அப்படின்ற டெஸ்ட் இருக்குது. இது நம்ம நிறைய பேருக்கு வருஷத்துக்கு அட்லீஸ்ட் 10 பேருக்காவது இந்த டெஸ்ட் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா கன்சீவ் ஆகிட்டு ஐவிஎஃப் மூலியமாக எக் எடுத்து எம்ப்ரியோ ஆக்கி எம்ப்ரியோவா கர்ப்பப்பையில் வைக்கிறதுக்கு முன்னாடியே இந்த பிரச்சனை இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு உள்ளே வைக்கலாம். இது எல்லாருக்கும் தேவையில்லை. இந்த ஜெனட்டிக் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இதை டெஸ்ட் பண்ணிவிட்டு நம்மளால் உள்ளே வைக்க முடியும். ஸோ இது ஜெனட்டிக் காசஸ் பற்றி பார்த்தோம். இதுக்கு அடுத்தது ரொம்ப காமனாக நம்ம சவுத் இந்தியாவில் ரொம்ப காமனாக தெரிகிறது டயபெட்டிஸ். ஒரு டாக்டருக்கு டயபெட்டிஸ் எனக்கு ரொம்ப ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னே 2 தடவை மிஸ்கேரேஜ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சுகரை கண்ட்ரோல் பண்ணதுக்கப்புறம் வேறு எந்த சேஞ்சஸும் பெருசாக பண்ணல. ப்ரெக்னென்சி ரொம்ப சுலபமாக போச்சு. ஸோ வெயிட்டை கரெக்டாக வச்சுக்கிறது, டயபெட்டிஸை கண்ட்ரோலில் வச்சுக்கிறது, தைராய்டு இருந்தால் அதுக்கான மெடிசின்ஸை கரெக்டாக எடுத்துக்கிறது. தைராய்டு இருக்குன்னு சொன்ன உடனே லைஃப் லாங் மாத்திரை போட வேண்டியது இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொன்ன மாத்திரையை போடாமே விட்டாங்கன்னா அதனாலேயும் மிஸ்கேரேஜ் ஆகலாம். ஸோ எண்டோக்ரைன் ப்ராப்ளம்ஸை செக் பண்ணி அதை கரெக்ட் பண்ணிக்கிறது 3rd ஸ்டெப். இதுக்கு அடுத்தது ஆட்டோஇம்யூன். உங்கள் உடம்புக்கு நீங்களே எதிர்ப்பு சத்து ப்ரொடியூஸ் பண்ணலாம். இது எதனால் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மூட்டுவாதம் கேள்விப்பட்டிருப்பீங்க, சொரியாசிஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க.
முட்டுவாதம் எதனால வருது? முட்டிக்கு நீங்களே எதிர்ப்பு சக்தி ப்ரொடியூஸ் பண்றதுனால மூட்டுவாதம் வருது. அதே ஸ்கின்னுக்கு பண்ணா அது சொரியாசிஸ். இது உங்க உடம்புல உங்க கர்ப்பப்பைக்கு மேல வரும்போது அது அபார்ஷன்ல உண்டாக்குது. ஸோ இதுக்கு ஏபிஎல்ஏ ஸ்க்ரீனிங்னு சொல்லி கட்டாயம் ஒரு பிளட் டெஸ்ட் எல்லா டாக்டர்ஸும் குடுப்போம். இப்போ எங்ககிட்ட வந்து 10 டைம்ஸ் 15 டைம்ஸ் மிஸ்கேரேஜ் ஆனவங்களுக்கும் ரொம்ப பெருமையா சொல்லிக்க வேண்டிய விஷயம் we have given the baby. ஆனா இதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எங்களால அத குடுக்க முடிஞ்சது. இந்த டெஸ்ட் எல்லாம் தாண்டி அடுத்த லெவல் ரிசர்ச்சுக்காக பண்ற டெஸ்ட் எல்லாம் நாங்க பண்ணி தான் இவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியுது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 60 பேருக்கு தான் இந்த ரொட்டீன் டெஸ்ட் பண்ணி நம்மளால கன்சீவ் ஆகுறதுக்கு என்ன பிரச்சனை, ஏன் இவங்க அபார்ஷன் ஆகுதுன்றத கண்டுபிடிக்க முடியும். மிச்சம் 40 பேருக்கு ஒரு ரிசர்ச் மாதிரி இன்னும் எதை கண்டுபிடிக்கிறது, இவங்களுக்கு எப்படி நம்ம குழந்தைய கொடுக்கறது, 9 தடவை மிஸ்கேரேஜ் ஆயிடுச்சு, 10 தடவை மிஸ்கேரேஜ் ஆயிடுச்சுன்னு சொல்லி நம்ம அதை போய் உள்ள உட்காந்து நாங்கள் அதை பற்றி படித்து அதுக்கான தீர்வு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ இண்டிவிஜுவலைஸ்டாக அவங்களுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுக்கும் போது தான் அது சரியாகும். ஸோ ஆட்டோமியூன் பற்றி பார்த்தோம். ஆட்டோமியூனுக்கு அப்புறம் என்ன பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முக்கியமானது அந்த ஹஸ்பண்ட் எல்லா டைமும் மிஸ்கேரேஜ் ஆகும்போது ஒய்ஃபை மட்டும் எல்லா டெஸ்ட்டையும் பண்ணிவிட்டு ஹஸ்பண்டுக்கு பெருசாக எந்த சேஞ்சஸுமே பண்ணாமல் விட்டுடுவோம். ஹஸ்பண்டுக்கு தைராய்டு இருந்தாலும் தொடர்ந்து மிஸ்கேரேஜ் ஆகலாம். ஹஸ்பண்டுக்கு சுகர்ஸ் கண்ட்ரோல் ஆகலனாலும் ஆகலாம். ஹஸ்பண்டுக்கு டிஎஃப்ஐ ஸ்பாம்ஸில் வந்து டிஎஃப்ஐ டிஎன்ஏ ஃப்ராக்மெண்டேஷன் இண்டெக்ஸ் இந்த லெவல்ஸ் ரொம்ப ஹையாக இருக்கிறதுனாலையும் ஆகலாம். ஸோ இதெல்லாம் சரி பண்ணோன்னா இந்த சின்ன சின்ன விஷயங்களை நம்ம சரி பண்ணும் போதே ப்ரெக்னென்சி நல்லபடியாக போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இது எல்லாம் ஓகே. கடைசியில் முக்கியமான ஒரு விஷயம் லைஃப் ஸ்டைல். நல்ல தூக்கம், நல்ல உணவு, ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப், பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட், மெடிடேஷனாக இருக்கலாம், யோகாவாக இருக்கலாம். ஆனால் தினமும் எனக்கு நல்லபடியாக அடுத்த தடவை குழந்தை நிற்கும், என்னால் கட்டாயம் ஒரு ஹெல்த்தியான ஒரு சைல்டை பெற்றுக்க முடியும், இனிமேல் இது மாதிரி பிரச்சனை வராது, கட்டாயம் நான் அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துப்பேன்னு சொல்லி ஒவ்வொரு பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொன்னால் அதில் முழுகாமல் அடுத்த தடவை அதை முடிக்க முடியும்னு நினச்சி நீங்கள் பண்ணிங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு நல்லபடியாக ஒரு ஹெல்த்தி சைல்டு கிடைக்கும். எல்லா டெஸ்ட்டையும் சிஸ்டமேட்டிக்காக பண்ணி என்ன பிரச்சனை இருக்குன்னு பார்த்து அதுக்கான சொல்யூஷனை தாண்டிங்கன்னா உங்களுக்கு இன்னொரு மிஸ்கேரேஜ் ஆகாமல் கட்டாயம் தடுக்க முடியும். பெஸ்ட் விஷஸ்.